ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ட்விங்கபிள் ஆனி அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சோலாஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. சோழர்கள் வந்து எப்படிலாம் வந்து தமிழ்நாட்டை வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேராஸ் பற்றி பார்க்க போகிறோம். 3 மன்னர்கள், அதாவது சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 3 மன்னர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். சூப்பராக வந்து ஆர்கிடெக்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்துட்டு வியப்பா பார்க்கக்கூடிய சோழர்கள விட, இவங்களோட ஆர்க்கிடெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம, ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ், அதுக்கு சிலைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு நெறையா பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட சேரர்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. என்னதான் வந்து சோழர்கள் வந்துட்டு கடல் தாண்டி பல நாடுகளுக்கு வந்துட்டு வணிகம் பண்ணாலுமே, அது மட்டும் இல்லாம ரோமன்ஸ்களுக்கு நம்ம சேரர்கள் தான் வந்துட்டு வாணிகம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா, இங்கேருந்து ரோமன் போறதுங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, யூரோப் போறது. ஸோ, இங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அவங்க வந்து ரோமானியர்களுக்கு வந்துட்டு நெறைய வாணிபம் வந்துட்டு சேரர்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சேரர்களுடைய காட் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உதியன் சேரலாந்தன் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு சேரர்களுடைய காடா வந்து சொல்லப்படுது. நம்ம எப்படி வந்து சோழர்கள் வந்துட்டு ஆ லார்ட் சிவா வந்து வழிபட்டாங்களோ, அதாவது சிவன வந்து வழிபட்டாங்களோ, மெயினான தெய்வமா பார்க்கப்பட்டது. அதே மாதிரி சேரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முருகன் தான் வந்துட்டு ரொம்பவே வந்து முக்கியமான கடவுளா பார்க்கப்பட்டார். சேரமான் பெருமாள் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு சேரர்களுடைய கடைசி ராஜாவா வந்து ஆட்சி பண்ணி இறந்துருக்காங்க. சேரர்கள்லயே வந்துட்டு இப்ப எப்படி ராஜராஜ சோழர் வந்துட்டு ரொம்பவே வந்து சோழர்கள் வம்சத்துல வந்து ரொம்ப ஹையா பார்க்கப்படுதோ, அதே மாதிரி தான் சேரர்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து ஹையா பார்க்கப்படுறது யாரு அப்படின்னா, நெடுஞ்செழியலாதன், அதுக்கப்புறம் வந்து செங்குட்டுவன், சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான சேரர்கள். சின்னங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லும் அம்பும் சேர்ந்தது தான் வந்துட்டு சேரர்களுடைய சிம்பலா இருந்துச்சு. தமிழ்நாடுன்னு சொன்னேன். பட் தமிழ்நாட்ல எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா அண்ட் அது ஒட்டி இருக்கக்கூடிய தமிழகத்த தான் வந்துட்டு இந்த சேரர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. கடைசியா இருக்கக்கூடிய சேரர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்ம கேரளால தான் வந்துட்டு அவருடைய கடைசி ஆட்சிங்கிறது அங்க தான் வந்து முடிவு பெற்றுச்சு. சேரர்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு இந்த கேஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு இல்லவே இல்ல. அவங்க வந்து ஃபாலோ பண்ணவே இல்ல. அவங்க வந்துட்டு ரிலிஜன ஃபாலோ பண்ணாங்களே தவிர்த்து, அவங்க வந்துட்டு இந்த கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சேரர்களுக்கு மத்தியில வந்து பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சேரர்கள் வந்துட்டு எப்படி வந்து அழிஞ்சு போனாங்க? எப்படி வந்து இந்த டைனாஸ்டி இந்த ஆட்சி வந்துட்டு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோழர்களால தான் வந்துட்டு சேரர்கள் வந்துட்டு அ அழிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது சோழர்கள் தான் வந்துட்டு சேரஸ வந்துட்டு அழிச்சிருக்காங்க. டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. யார் வந்துட்டு எந்த சோழர் வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ராஜராஜ 1 அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, திருவந்திரத்த அவங்க கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குயிலான் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதிய வந்து அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மதுரையும் வந்துட்டு ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு அட்டாக் பண்ணி, கேப்சர் பண்ணி, கடைசில வந்து சேராஸ வந்து டெஸ்ட்ராய் பண்ணதா சொல்லப்படுது. ஒரு சில ஆயுதங்கள் அந்த டயத்துல வந்துட்டு ரொம்பவே நவீன ஆயுதங்கள வந்துட்டு யாரு வந்து அதிகமா வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேராஸ். பட் என்னதான் சேராஸ் வந்துட்டு இவ்வளோவுக்கான டெக்னாலஜி நாலேட்ஜ் மாதிரி அவங்களுக்கு அந்த விஷயங்கள், ஆயுதங்கள் மேல இருக்கக்கூடிய அந்த அந்த வளர்ச்சி இருந்தாலுமே, அவங்க வந்து சோழர்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து சோழர்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு அ அழிக்க முடியாத ஒரு படையா இருந்ததுனால, இந்த சேராஸ் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ட்விங்கபிள் ஆனி.